தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால, தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் குதூகலமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருப்பினும் சனியினுடைய பார்வை இருக்குது, அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். ஏன்னா உடல் நலத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு, அதை தவிர கொழுப்பு சத்து மற்றும் சர்க்கரை அளவுகள் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா அதுவும் கன்னியா ராசிக்காரர்கள், இந்த கவிஞர்கள், கலைஞர்கள், அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் முல்லைப்பூ வாங்கி கொடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு முல்லைப்பூ வாங்கி கொடுங்க. சுண்டல் வியாழக்கிழமை இது பண்ணுங்க. அதாவது மூக்கு கடலை சுண்டல் தானம் பண்ணுங்க. அது தவிர பொங்கல், சர்க்கரை பொங்கல், அது சனிக்கிழமை இது பண்ணுங்க, தானம் பண்ணுங்க. கோவிலில் கொடுத்துட்டு தானம் கொடுங்க. தேங்காய் உடைக்கும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லைன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது ஆலங்குளம் போயிட்டு வாங்க. ஆலங்குளம் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம், மாற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். இந்த குரு வக்ர நிவர்த்தி என்ன இருந்தாலும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக பார்த்துட்டே வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.